ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி இட்லி சாம்பார் பண்ண போகிறோம். ஈஸியாக ஒரு பொடி பண்ணிவிட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதே காமிக்கிறேன். இட்லி சாம்பார் வந்துட்டு நம்ம வைக்கிற சாம்பார் வந்து இன்ஸ்டன்ட் பொடி. அது டக்குன்னு ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, உப்புமா எல்லாத்துக்குமே அது செட் ஆகும். டக்குன்னு நம்ம உடனே பொடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்ற பொடி கையில் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா உடனே நம்ம பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இட்லி சாம்பாருக்கு இப்போ பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு பைத்தம்பருப்பு. நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சமமாக எடுத்துக்கணும். நான் எடுத்துருக்க பருப்புக்கு 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, இதுக்கு ஒரு 4-5 பச்சை மிளகா, அதுக்கு தேவையான அளவுக்கு துளிப்புற மஞ்சப்பொடி. பருப்பெல்லாம் நல்லா களைஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நறுக்கி போடணும். இது முழுசாக வச்சுக்கணும். இது 2ஆக அப்படியே உடச்சி போடணும். எல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்லா வேக வச்சுட்டு உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். நம்ம வந்து இப்போ இட்லி சாம்பாருக்கு வந்து ஒரு பொடி ஒன்று பண்ணிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன போடலாம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுங்கிறதையும் காமிக்கிறேன். நான் போடுறது எல்லாமே ஒரே அளவு தான் போடுறேன். இந்த மாதிரி சின்ன கரண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து இதால் போட்டுக்கிறேன். எண்ணெய் விடாமல் தான் எல்லாத்தையுமே வறுத்துக்கணும். நம்ம இதால் வந்து ஒரு கரண்டி கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு கரண்டி உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு கரண்டி தனியாக போட்டிருக்கேன், ஒரு கரண்டி அரிசியும் போட்டுருக்கேன், அதுக்கு சின்ன ஒரு கட்டி பெருங்காயமும் அப்படியே போட்டுருக்கேன். இப்போ நம்ம எல்லா சாமானும் போட்டுட்டோம். அதுக்கு சும்மா ஒரு 10 அளவுக்கு வந்து மிளகு போட்டுருக்கேன். தூளி போகிறோம். வெந்தயமும் இந்த அளவுக்கு போட்டுருக்கேன். வெந்தயம் நிறைய போட்டால் கசக்கும், அதனால் திட்டமாக போட்டுக்கோங்க. இது வந்து எதுக்குமே இதுக்கு எண்ணெய் வேண்டாம், அப்படியே நம்ம வறுத்துக்க வேண்டியது தான். இதை வறுத்து எடுத்துட்டு அப்புறமா தனியாக வந்து மிளகா வந்து தனியாக தான் வறுக்கணும். இதோட போட்டோம் அப்படின்னாக்கா வறுப்படாது. இதை முதல்ல பருப்பெல்லாம் வறுத்துருவோம், அப்புறம் தனியாக வறுத்துக்கலாம். அது இந்த பொடி போடுறதுனால சாம்பார் பொடிலாம் வேண்டாம். சாம்பார் பொடி வேண்டாம். நம்ம சாம்பார் பொடி போட்டு பண்ணுறோம் இல்லையா, அந்த சாம்பார் பொடியே வேண்டாம். நம்ம வந்து பச்சை மிளகா கொஞ்சம் போடுறோம் காரத்துக்கு. இந்த பொடி மேம்பொடி போட்டால் போகிறோம். இதுக்கு வந்து தேங்காவும் வேண்டாம். அப்படியே பொடியை வந்து கொஞ்சம் போகிற ஜலம் விட்டு அப்படியே கரைச்சி விடணும். நேராக பொடியை போட்டுட்டோம்னா அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். நமக்கு அந்த சாம்பாருக்கு எவ்வளோ பொடி வேணுமோ அந்த பொடியை வந்து மட்டா ஒரு பாத்திரத்தில் போட்டு திட்டமாக ஜலத்தை விட்டு அப்படியே கரைச்சிட்டு அப்படியே அதில் விட்டுற வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார். இந்த பொடி கையில் நிறைய பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு ஒரு சாம்பார் பண்ணிடலாம். இட்லிக்கோ, தோசைக்கோ, சப்பாத்திக்கோ எல்லாத்துக்குமே செட் ஆகும். அது இந்த அரிசி அதில் செய்கிறதுனால சாம்பார் வந்து திக்னஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அதே அளவுக்கு ஒரு கரண்டி பொட்டுக்கடலை மட்டும் தான் போட்டுக்கணும். இப்போ அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் போட்டிருக்கேன். இதையும் இப்போ அப்படியே வறுத்துடலாம். இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகா வறுத்துக்கலாம். அந்த சூட்லேயே இந்த பொட்டுக்கடலையை போட்டால் போகிறோம். வறுக்கும்போது பொட்டுக்கடலை போட வேண்டாம். இப்போ நம்ம வறுத்திருக்க பருப்புக்கு ஒரு 15 மிளகா வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வறுத்திருக்க பொடிக்கு தேவையான அளவுக்கு தான் அந்த மிளகாய் வச்சுருக்கேன். எதுக்குமே எண்ணெய் வேண்டாம், அப்படியே நம்ம வெறுமையாக ட்ரையாக வறுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது மிளகாயை மட்டும் தனியாக வறுக்கணும். அப்போ தான் நமக்கு நிறைய போட்டு வறுக்கணும். அப்படிங்கும்போது அப்போ தான் தனியாக வறுப்பணும். இப்போ நமக்கு வந்து மிளகா வறுத்துருத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இழுப்பு சட்டிலே இந்த சூட்லேயே கொஞ்சம் நாள் இருக்கட்டும். அப்புறம் கரெக்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப கருக விடாதைக்கு இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இட்லி சாம்பாருக்கு இழுப்பு சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டா போகிறோம். எண்ணெய் காயட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன், அது போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போது கடுகு பொரிஞ்சுடுத்து அதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு சின்ன அளவுக்கு பரங்காயை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு இப்படி வச்சுருக்கேன். இந்த பரங்காயும் இதில் போட்டுக்கலாம். பரங்கிக்காய் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தான் போடுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. நமக்கு வேறு எந்த காயுமே கிடையாது. உருளைக்கிழங்கும் இந்த பரங்கிக்காய் மட்டும்தான் அதில். அதனால் நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம பரங்கிக்காய் போட்டுக்கலாம். காய் ரொம்ப நிறைய இருந்ததுன்னா குழம்பு வந்து திக்னஸ் ஆகிடும் நாழியாக. அதனால் திட்டமாக போட்டுனா கரெக்டாக இருக்கும். பரங்கிக்காய் போடுறது வந்து டேஸ்ட்டுக்காக தான்.
அம்மா, நம்ம இப்போ எத்தனை பேருக்குமா சாம்பார் வைக்கிறோம்? இப்போ இது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 4 பேர் 5 பேர் நன்னா சாப்பிட்றவாளை பொறுத்து இருக்கு. நன்னா சாப்பிட்றவாளா இருந்தால் ஒரு 5 பேர் சாப்பிடலாம். கொஞ்சம் எங்களுக்கு நான் மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு 8 பேர் சாப்பிடலாம். அவ்வளவா சாப்பிட்றது பொறுத்து தான் இருக்குது. இட்லி சாம்பார்ல கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படும் நமக்கு. அதனால ஒரு 5 பேர் நன்னா சாப்பிடலாம். இப்போ இதுக்கு வந்து தக்காளி நம்ம அதில் போட்டிருக்கோம். ஒரு சின்ன அளவுக்கு இது ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி வச்சுருக்கேன். இந்த புளியை கரைச்சி அதில் விட்டுடலாம். புளி வந்து நல்லா கரைச்சி நீர்க்க கரைச்சி விடலாம். நம்ம அதில் எப்பொழுதும் சொல்கிறதான் புளியை சைடாக விடுவோம். நமக்கு கொதிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜலத்தை விட்டு அதில் புளியை கரைச்சி விட்டுக்க வேண்டியதுதான். இந்த புளிஜலம் கொதிக்கிற நாழி தான் நமக்கு அது. காய் டக்குன்னு வெந்து போயிடும். இதில் வேறு எதுவும் நம்ம சாம்பார் பொடியெல்லாம் போடலை. அதனால் புளிஜலம் மட்டும்தான் அதில். புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து சாம்பார் மத்தியானம் சாதத்துக்கு விட்டுக்கிறோம் இல்லையா, அந்த சாம்பார் மாதிரி ஆகிடும். இதுக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இட்லி சாம்பார் வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது வந்து இந்த புளி கரைச்சி விட்டுட்டு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சமும் ஜலம் விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்துருக்கதெல்லாம் பொடி பண்ணிட்டோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் பொடி. குறைன்னு இருக்கக்கூடாது. நைஸாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஜலத்தை விட்டு கரைச்சி விடும்போது அப்போ தான் ஒத்தாப்பில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். போட்டோம் இல்லையா, இதெல்லாம் நல்லா வெந்துடுத்து. இப்போ இதை வந்து அடிக்க நுடிக்க நல்லா ஒத்தாப்பில் மசிச்சு விட்டுப்போம். பருப்பு நல்லா இப்படி குழையே இருக்கணும். அப்போ தான் பச்சை மிளகாவும் அதோட சேர்ந்து இருந்தது அப்படின்னா தக்காளி பச்சை மிளகாலாம் சேர்ந்து வந்து போய்டும். நம்ம தனியாக வேக வைக்கிறதோட பருப்போடு போட்டுவிட்டோம் அப்படின்னா அப்படியே அதில் உரு தெரியாமல் பச்சை மிளகாலாம் கரைஞ்சி போயிடும். இப்போ இதை வந்து அந்த சாம்பாரில் விட்டுக்கலாம். இப்போ புளிஜலமும் இந்த பரங்கிக்காய் அதெல்லாமும் வெந்துடுத்து. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம விட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம வந்து பொடியை போட்டு கரைச்சி விடும்போது ஜலத்தை அதில் நிறைய விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு. அப்படியே கெட்டியாக வச்சுட்டோம்னா நாழி ஆக இறுகி போயிடும். இப்போ அதுக்கு வந்து அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் பொடியை போட்டுக்கிறேன். பொடியை போட்டு ஜலத்தை விட்டு கரைச்சி விட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு இதால் 2.5 போட்டுக்கலாம். நம்ம 2.5 போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. என்ன பச்சை மிளகா வேற போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு போட்டால் நமக்கு போகும். அதுக்கு துளிப்போற வெல்லம் போட்டுப்போம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும். இந்த வெல்லத்தை மட்டும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம், வேண்டாம்னா நிறுத்திடலாம். இப்போ வந்து இதை ஜலத்தை விட்டு நல்லா கரைச்சிடும். கரைக்காமல் நம்ம பொடியை போட்டுவிட்டோம் அப்படின்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால் நல்லா கையால் இப்படி கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த கூட கொஞ்சம் ஜலம் தேவை. இப்போது இந்த ஜலத்தையும் இதில் விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரணும். இது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கை அப்படியே மசிச்சிடும். இதை ரொம்ப உடைக்கக்கூடாது. லைட்டாக அப்படி சும்மா லேசாக அப்படி பண்ணாலே போகிறோம். நல்லா வெந்துடுத்து. இதை வந்து அதோடு சேர்த்துக்கலாம். இதுலேயும் சுட்டு ஜலத்தை விட்டு அலம்பி அதில் விடுறேன். உப்பு, புளிப்பு, உரப்பு இதெல்லாம் நம்மளோட சௌரியம்தான். இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ நம்ம அந்த சௌரியத்துக்கு உருளைக்கிழங்கோ பரங்கிக்காவோ எதுவுமே இதெல்லாம் நம்ம சௌரியம்தான். காரம் நிறைய வேணும்னா போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு, எங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் போட்டிருக்கேன். இப்போது உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப உடைச்சோம்னாக்கா அதில் உருவு தெரியாத போயிடும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை மட்டும் தான் போடணும். நம்ம ஏற்கனவே நம்ம தாளிச்சு கொட்டிட்டோம். அதனால் இப்போ வந்து நமக்கு எதுக்கு தாளிச்சு கொட்ட வேண்டாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கலரி மூடினோம்னா வேலை ஆகிடுது. இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ வந்து கொத்தமல்லி தழை போடலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த அளவுக்கு கொதிச்சதுன்னா சாம்பார் வந்து டக்குன்னு வீணாக போகாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு இப்படி வச்சுட்டுருக்கேன். இது மேலே போடணும். கொத்தமல்லி தழையை போட்டுவிட்டு அப்படியே விடக்கூடாது. எப்போதுமே கொத்தமல்லி தழையை போட்டுவிட்டு ஒரு கலரி இடணும். அப்படியே மேலோடு போட்டுவிட்டோம்னா தழை அப்படியே கன்னி போன மாதிரி போயிடும். அப்படியே கலரி விட்டுட்டோம்னா அப்படியே அந்த க்ரீன் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் சாம்பாரில். நம்மளோட இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுது. இட்லி வச்சுருக்கேன். அதில் சாம்பார் அது மேலே விடுறேன் பாருங்க.
நம்மளோட இட்லியும் சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு லிக்விட் இருந்தாக்கா சாம்பார் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போது. சுட சுட அப்படியே ஆவி பறக்க சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 6 இட்லி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்ப சாஃப்டாக இட்லியும் சாஃப்டாக இருக்குது, சாம்பாரும் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்மளோட இட்லியும் சாம்பாரும் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.